எவ்வளவு நல்லதா இருக்கிறது என்ன நமக்குள்ள வரட்டும். ஒருவேளை காணப்படுகிறவர்கள் எல்லாம் ஒரு நமக்கு பயமுறுத்தலை கொண்டு வந்திருக்கலாம், பயங்களை கொண்டு வந்திருக்கலாம். வேதம் போதிக்கிறது காணப்படுகிறவைகள் அநீத்தியமானவைகள். டெம்பரரி திங்ஸ் நம்ம காணப்படுகிறது. பிரச்சனைகள் டெம்பரவரி, போராட்டங்கள் டெம்பரவரி, வியாதிகள் டெம்பரவரி, கஷ்டங்கள் டெம்பரவரி. இது எல்லாமே நிரந்தரமானது அல்ல. ஏன் ஆண்டவரில் வந்திருக்கிறோம்? இதெல்லாம் ஆண்டவர் மாற்றி போட்டு ஒரு நிரந்தரமான சந்தோஷ சமாதான தேவன் கொடுக்க நல்லதா இருக்கிறாரு. விசுவாசி சூழ்நிலை இப்படிதான் இருக்கும், நம்மளுக்கு பயங்கரமா தான் இருக்கும், பயமுறுத்தமா தான் இருக்கும், ஆனா தைரியமா இருக்கும். ஏன்னா விசுவாசம் தேவனை வார்த்தை சொல்கிறது. சோதனைங்க எது கொண்டு வரும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சோதனைகள் பொறுமையை கொண்டு வருமா. அந்த பொறுமை தான் உங்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வருமா. ஆகையால தேவன் உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறவர்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள நீங்க பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கணும். நம்ம யோசிக்கலாம், எவ்வளவு நாள் பொறுமையோடு காத்துக்கிறது? அந்த பொறுமைக்கு ஒரு அளவே இல்லையா? நம்ம யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேவன் இந்த பூமி அழிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து 2000 வருஷம் மேல ஆயிடுச்சு. பவுல் சொல்லுகிறார், இதே கடைசி காலம். பவுல் சொல்றார், இதே கடைசி காலம் ஆயிடுச்சுட்டார் பவுல். ஆனாலும் 2 பேர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, தேவன் தன்னுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவரு தாமதிக்காமல், தேவன் ஒரு மனுஷனும் கெட்டு போவது தேவ சித்தம் இல்லாமல் நீடிய பொறுமை சாத்துள்ளவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் அன்னைக்கே ஆண்டவர் வந்தா நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டோம். அன்னைக்கே இயேசு வந்துட்டு இருந்தாருன்னா நம்மளுக்கு நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டிருக்காது. அன்னைக்கே இயேசு வந்துட்டா இந்த வாழ்க்கையை நம்ம பிறந்து இருக்க மாட்டோம். இயேசு நம்ம பிறந்த வரைக்கும் இன்ன வரைக்கும் பொறுமையோடு காத்து கொண்டிருக்காரு. அதே போல இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் இந்த பொறுமை எதை கொண்டு வருகிறதா? விசுவாசத்தை கொண்டு வருகிறதா? ஆகையால நாளில இந்த எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா, இந்த பாடல் ஒன்று கூடி கர்த்தருடைய சமூகத்துல விசேஷமாக பாடலாமா? தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தேங்க்யூ லார்ட். Thank you.
நமக்கு இந்த உலகத்துல அப்பான்னு ஒருத்தர் இருக்கலாம், ஆனா அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் தான். ஆனா என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிற அப்பா நமக்கு இருக்கிறாரு, அவர் தான் பரலோகத்தில் இருக்கிறார். ஒருவேளை பூமியில் இருக்கிற அப்பா ஒரு நாள் இல்லாம போகலாம், ஆனா பரலோகத்தில் அப்பா இன்றைக்கும் இல்லாம போகப்படுறது கிடையவே கிடையாது. அவர் என்னாலும் நம்மளை காக்கிறவங்க, என்னாலும் பார்க்கிறவங்க, என்னாலும் நம்மளை பராமரிக்கிறோம், என்னாலும் நம்மளை குறித்தே யோசிக்கிறவரா இருக்கிறார். ஆகையால நாளில கர்த்தருடைய சங்கம் ஒன்று கூடி பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். நாளில ஒன்று கூடி கர்த்தருடைய சமூகத்துல உற்சாகத்தை பாடலாம். தேங்க்யூ லார்ட். ஒரு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உற்சாகத்தோட கையில தட்டி நம்ம பாடலாம். தேங்க்யூ லார்ட், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் ஆடி பாடி கொண்டாடுவேன். Thank you, Jesus. Amen.
நல்ல ஆராதனை பண்ணுவோம் ஆண்டவரை. பாடலே மகிழ்வேன்னு சொல்லும்போது கூட நம்ம முகம் எப்படி தெரியுமாகுது? அழுற மாதிரியே இருக்கு. ஆண்டு அப்பா கிட்ட வந்துக்கிறீங்க, பரவாயில்ல பார்த்து வரலாம், உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. அவரு அப்படியே இருக்கிறதுக்காக கூப்பிட்டாலும் நம்ம தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கிற மாதிரியே இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொள்ளணும்னா தேவையில்லை. அவர் சொல்றாரு உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். நம்ம எல்லாம் மாத்துறதுக்கு தான் இயேசு நம்மளுக்கு அந்த கல்வாரி சிலுவையில விலை கிரயத்தை கொடுத்து மீட்டு இருக்கிறார். ஆகையால அவர் அண்டையில் வரும்போது அந்த உள்ளத்துல சந்தோஷம் உண்டாகட்டும். ஆமா, பிரச்சனை வெளியத்துல இருக்கணும் பரவாயில்ல, ஆனா அப்பா கிட்ட வந்து இருக்கிறேன், அப்பா கிட்ட வந்து துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போற. ஆகையால எனக்கு எந்த ஒரு தீங்கு மேலே சேதப்படுத்தாது. அவர் சொன்னாரு வாதை கூட அணுகாதுன்னு சொன்னார், பொல்லாப்புக்கு நேரிடாதுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன ஒரு தேவையாக நான் சந்திப்பேன், ஒரு தேவையில்லாத நான் சந்திப்பேன். நம்முடைய பிரச்சனை எல்லாம் நம்மளே சுமந்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சுமை அதான் தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல கர்த்தர் வார்த்தை சொல்லு, cast your burden upon him. அவர் மேல எரிந்து விடுங்க உங்க பிரச்சனைய. எரிஞ்சா அவர் வாங்கி கொண்டு அதுல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வாபஸ் கொடுக்க நல்லா இருக்கு. நம்ம சுமந்தா முடிவு நம்மள சுமக்க முடியாது. நம்ம பாரத்தை நம்மள சுமக்க முடியும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா தயவு செய்து ஒரு கயிறு எடுத்து உங்க காலில் கட்டிக்கின்னு உங்களே தூக்கி முயற்சி பண்ணிப்பாங்க. எவ்வளவு பெரிய ஜும்மரா இருந்தாலும் சரி, அவருக்கு வந்து நேஷனல் கேம்ஸ்ல வின் பண்ணிக்கலாம், இல்ல எப்படி வந்தாலும் சரி கேம்ல வின் பண்ணிக்கலாம். அவரை தூக்கி காமிக்க சொல்லி பார்க்கலாம், தூக்கவே முடியாது. எந்த மனுஷனும் தன்னை தான் தூக்கி கொள்ளவே முடியாது. ஒரு கயிறை கொடுத்துட்டு அவர் காலில் கட்டின்னு தூக்க சொல்ல பார்க்கலாம். No one can lift themselves, only Jesus can lift us. அவர் வார்த்தை நம்மளால தூக்க முடியும், வேற யாரும் தூக்க முடியாது. நாளையில ஒன்று கூடி இந்த நேரத்தில் கர்த்தர் சமூகத்தில் உற்சாகத்தோட விசேஷமாக இந்த பாடலை பாடலாமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. ஏன்னா அவர் சொல்றாரு, அவர் புழுதியிலும் தூக்கி விடுவார், குப்பையிலும் உன்னை உயர்த்திடுவார், ராட்சாக்கள் மத்தியிலும் உங்களை உயர்த்தி வைக்கான நல்லவர். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றியோடு 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 தேங்க்யூ லார்ட். ஒன்று கூடி பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அன்பும் துணையும் மாணவர் சொல்லும் போது சங்கீதம் 91 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூரத்திலிருந்து யுத்தம் பண்ணுவோம், அக்னி ஸ்தம்பங்களை எய்வாங்கன்னா நீங்க கேடகம் கையில் பிடிச்சிருக்கிறபடினால அது உங்களுக்கு சேதப்பட்டதை காக்குமா. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய சர்வாயுதத்தை உங்களுக்கு தேவன் வர்க்கம் சர்வாயுத வர்க்கத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எதுவுமே உங்களுக்கு சேதப்பட்டாத மாதிரி காக்கவும் பிளஸ் எதிரியை தாக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட வேதம் போதிக்கிறது. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நீங்க உலகத்தை ஜெயிக்கிறது எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா யுத்தத்துல ஜெயிக்க முடியாது. ஒருவேளை யுத்தத்துல ஜெயிக்க நீங்க யோசித்தீங்கன்னா எல்லாம் முடிச்சு போயிடும். யுத்தத்துல ஜெயிக்க முடியாது, கர்த்தருடைய வார்த்தையில ஜெயிக்க முடியும். வார்த்தை தினந்தோறும் வீட்டுல கூற வேண்டும், வார்த்தை தினந்தோறும் வீட்டுல பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபித்தா உங்க வீட்டுல நிம்மதி இருக்கும், நீங்க ஜெபித்தா உங்க சுத்து வட்டார நிம்மதி இருக்கு, நீங்க ஜெபித்தா தேசம் நல்லா இருக்கும். ஏன்னா உங்க ஜெபத்துக்கு அந்த வல்லமை உண்டு. அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசித்து பார்க்க 16ஆம் அதிகாரத்தில் வேதம் போதிக்கிறது. பவுலையும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டி வச்சுட்டாங்களாம். பவுலும் சீலாவும் எங்களுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண யாரு பின்னாடி போலியா, ஆண்டவர் கால் முட்டிக்கால் போட முடியாது, அவங்களுக்கு கால் தொழுவத்துல கட்டப்பட்டுக்கிறாங்க. கர்த்தரை துதித்து பாடியெல்லாம் கர்த்தரை வார்த்தை சொல்றது. ஜெயில இருக்கிற கட்டுகள்லாம் அவுக்கப்பட்டது கர்த்தரை வார்த்தை சொல்லப்படுது. அல்லேலூயா. உங்க செபத்துக்கு வல்லமை உண்டு. ஒரு நாளும் உங்க செபம் வீண் போகாது. ஒரு நாளும் உங்க செபம் தேவன் பதில் நம்ம வாபஸ் அனுப்ப மாட்டார். ஏன்னா ஏசாயா 55 கர்த்தரை வார்த்தை சொல்றது. அதாவது கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாத கர்த்தருடைய வார்த்தை. நீங்க செபிக்கும் போது ஆண்டவர் இம்மீடியட்டா ரிப்ளை பண்றாரு. ரிப்ளை பண்ணுவாரு. கண்டிப்பா அந்த தேவை கண்டிப்பா சந்திக்கப்பட முடியும். ஏன் சந்திக்கப்பட முடியாது? காரணம் ஒரே ஒண்ணுதான், நம்ம சில நேரத்துல அவிசுவாசமா இருக்கிற காரணத்தினால. தேங்க்யூ லார்ட். ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர், மை போற்றுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ஒன்று கூடிய நேரத்துல நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. இந்த பாடல் ஒன்று கூடி பாடலாமா? உற்சாகத்தோடு பாடலாம், கையில கட்டி பாடலாம், எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த இடத்துல அவர் நம்மளை எல்லாம் தேடி சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். இல்லை
ஆண்டவர் சமூகத்துல தேங்க்யூ லார்ட். இல்லை எப்படியே போடலாம், உட்காரலாம். இந்த பாடலுக்கு என்ன கண்மலை ஆனவரை என்னை காக்கும் தெய்வமே. We can sit. Hallelujah. Thank you Jesus. நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் கண்மலையும் ஆண்டவருமாக இருக்கிறார். கண்மலை என்றால் வேதம் போதிக்கிறது அசைக்க முடியாத உறுதி, the confident about the God. ஒரு சின்ன மனுஷன் போய் ஒரு பெரிய மலையை அசைக்க முடியுமா? முடியவே முடியாது. சாத்தான் அவ்வளவுதான் இருக்கிறான். ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார், அவர் கண்மலையா இருக்கிறார். நீங்க அந்த கண்மலைக்குள்ள இருக்கிறீங்க, ஒன்னும் அசைக்க முடியாது. இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டார். போன பாடல் பாடினே மரணம் கூறுங்க. இயேசு கிறிஸ்து மறிக்கிற வரைக்கும் ஜனங்களுக்கு மரணப்பட்டு பயம் இருந்துச்சு. என்ன பயம் இருந்துச்சு? மறிச்சா எங்க போவோம்னு. இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில மரண பயம் கிடையாது. ஒரு நாள் மரணம் பார்த்து பயப்படுத்துறதே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க கண்ணை ஒண்ணு அங்க கண்ணை தோற்பட கான்பிடென்ட் நமக்கு இருக்குது. இன்னைக்கு யாரை துதிச்சுக்கிறோம்? இயேசுவை துதிச்சுக்கிறோம், நாம மையப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். இங்க பிசிக்கலா அவர் பார்க்க முடியல, ஆனா ஆவியாக இருக்கிறார். அவரால் நம்ம துதிச்சு பாடி அவர் நாமத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இங்க கண்ணை மூடனா இந்த பிசிக்கல் பாடி இங்க விட்டுட்டு ஆவிக்குரிய சரீரமா அங்க போறனால அங்க ஆவியா இருக்கிற தேவனை பிசிக்கலா நான் பாக்குறேன். ஏன்னா இயேசு அவங்க மாமிசத்துல உட்கார்ந்து கொண்டு கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுகிறது. வாட் அருமையான ஒரு மாற்றம், சேஞ்சஸ். இந்த காட்சியை நம்ம பார்க்கணும், கண்கொள்ளா காட்சி. ஆண்டு நமக்காக எல்லா வருஷம் ஆண்டு ஏற்படுத்தி வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. we praise you Jesus. thank you Lord. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நாளைக்கு ஒன்று கூடி கர்த்தர் சப்த உற்சாகத்தோடு தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒன்று கூடி கர்த்தர் சமூகத்தில் நாம் அந்த நேரத்தில் கண்மலை ஆனவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சி நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஒன்று கூடி பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. Bye.
ஆண்டவருடைய சமூகத்துல அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்த என்னையே ஒன்று கூடி இந்த பாடலை பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உற்சாகத்தோடு உள்ளத்தில் ஆழ்த்திருந்து இந்த காலை வேளை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய எல்லாவற்றும் உங்களுடைய இருக்கிற எல்லா கஷ்டங்களாலும் மாற்றிக்கொண்டு நல்லவர் இருக்கிற, பிரச்சனைகளை மாற்றிக்கொண்டு நல்லவர் இருக்கிற, போராட்டங்களை மாற்றிக்கொண்டு நல்லவர் இருக்கிற, ஒரு நன்மை குறைவுபடாது என்று ஒரு வாழ்க்கையை நீங்க தெளிவாக ஒரு நாள் ஒரு வேலை கூட ஆண்டவர்களை கைவிட்டு விலகிறது. தேங்க்யூ லார்ட். ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. உற்சாகத்தோடு பாடலாம். தேங்க்யூ லார்ட்.